திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் நடைபெற்று வருகிறது. 4 ஆண்டு கால ஆட்சியில் 4 முறைக்கு மேல் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இருவரும் ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து பணியிடங்களுக்கு லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருக்கிறது, உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என கேட்டிருந்தது. இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதுபோல சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி கட்சி பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். அதன்படி பொன்முடி வகித்து வந்த வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் அளிக்கப்படுகிறது என்றும், செந்தில் பாலாஜி வகித்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் மின்சாரத்துறையானது அமைச்சர் சிவசங்கரிடமும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் வைத்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. வேறு வழியின்றி திமுக அரசு இன்று 2 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்த தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேறு வழியின்றி இன்று அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கையில் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகளை அநாகரிகமான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி அவர்களும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேறு வழியின்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களையும் நிரப்பியிருக்கின்றன. ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டு கால தூண்களாக இருக்கின்றன. திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளியாகவே இதனை நான் காண்கிறேன் என கூறியிருக்கிறார் அண்ணாமலை. ஆரம்பத்தில் இருந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டதால் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இன்னும் ஒரு ஆண்டில் திமுகவில் பெரும் நிகழ்வு நடந்தாலும் ஆச்சரியமில்லை எனவும், சிக்கலை சந்திக்க அறிவாலயம் ரெடியாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.